வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக எனது தலைமையின் கீழ் செயல்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சுதந்திர தின போராட்ட வீரர் புலித்தேவரின் 309வது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் செவல் கிராமத்தை உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தியுள்ளார். பன்னீர்செல்வத்திற்கு வீரவாள் பரிசாகவும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உறுதியாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியடையும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியே நிறுவ நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். எடப்பாடி என்ற துரோகியால் இது காலதாமதம் ஆகிறது என்றும் மாவட்ட செயலாளர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள், புறக்கணித்து வருகிறார்கள். எடப்பாடியே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விரட்டியடிப்போம். 2026இல் அதிமுகவின் ஆட்சியை அமைப்போம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு துரோகமான செய்திகள் தான் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, செயற்குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து வருகிறார். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலைதான் ஏற்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி இல்லாத அதிமுக வெற்றியடையும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவின் தலைவர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடியால் ஒரு தேர்தல் கூட வெற்றியடைய முடியவில்லை. 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெறும் 80 லட்சம் ஓட்டுக்கள் தான் பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 1,20,00,000 அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள்? இது மாஜி அமைச்சர்களுக்கு ஏன் தெரியவில்லை? எடப்பாடியை நம்புவது மிகப்பெரிய ஒரு இழப்பை தான் அதிமுகவிற்கு ஏற்படும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுக வெற்றியடையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது நடக்குமா என்பதை மக்களாகிய நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.